லால் சலாம் திரைப்படம் வெளிவந்து எல்லா மத்தியிலுமே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுட்டு வருது. நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்குது. அதில் சூப்பர் ஸ்டார் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டுமே 15 மினிட்ஸ் வர்றாங்க. செகண்ட் ஹாஃபில் படம் முழுக்கவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே வெளியாக இருக்குது. படம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப திருப்தி. ஏன்னா உண்மையாகவே படம் எதிர்பார்த்ததை விட எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கு. படத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கதைக்களம், அந்த ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறத மிக தெளிவாக அற்புதமாக ஸ்க்ரீனில் டெலிவரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே மிகச்சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியே இருக்குது. இதுமாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு மோர் தென் எக்ஸ்டெண்டட் அந்த கேமியோ, அதாவது கேமியோ அப்பியரன்ஸ்னு சொன்னாலும் அதை தாண்டின அளவு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அது நிச்சயமாக தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இது ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் படம் பார்த்த ஃபீலே இருக்காது. சூப்பர் ஸ்டாரை ஒரு ஹோல் ஃபில்மும் சூப்பர் ஸ்டார் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படத்தையே முழுக்க முழுக்க நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஃபீலை இந்த லால் சலாம் திரைப்படம் எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அது மாதிரி ஒரு ஃபைட் சீன் ஒன்று அந்த படத்தில் இருக்குது. அதுவும் மரண மாதம் இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது. படம் பார்த்த தேட்டரில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக விசில் அடித்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய விதத்தில் அந்த ஒரு சண்டை காட்சி படத்தில் இடம்பெற்றிருக்கு. அது மாதிரி விக்ராந்த் அவர்களுடைய நடிப்பாக இருக்கட்டும், விஷ்ணு விஷால், படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய செந்தில் அவர்கள், இப்படி ஒவ்வொருத்தருமே மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாடல்களோடு சேர்த்து பின்னணி இசையிலையும் இந்த படத்தில் மிக சிறப்பான தன்னுடைய ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள். இதை தவிர நம்ம ஃபுல் ரிவ்யூ நிச்சயமாக மிக சீக்கிரம் கொடுப்போம் படம் பார்த்துட்டு. ஏன்னா படம் இப்போ நிச்சயமாக ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான ரசிகர்களுக்குமே சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸை தாண்டி எல்லா ஆடியன்ஸையுமே கவர் பண்ணுற விதத்தில் தான் அந்த படம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது தான் நாங்கள் கையில் எடுத்துருக்கிறது. விளையாட்டுக்குள்ளே எப்படி இந்த மதம் அப்படிங்கிறத கொண்டு ஒரு தவறான விஷயத்தை இந்த அரசியல் பண்ணக்கூடியவங்க பண்ணுறாங்க, அதுக்கு எதிராக அதை தட்டி கேட்கக்கூடிய விதமாக இந்த திரைப்படம் ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்துக்கு பண்ணப்பட்டிருந்திருக்கு. அதுமாரி படம் பார்த்த எல்லாருமே, அதாவது விமர்சகர்களுமே சரி, நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. நீங்கள் லால் சலாம் திரைப்படம் பார்த்தவங்க, பார்க்க போகிறவங்க யார் யார், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோஸ் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல்வேறு வீடியோக்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.